ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ளிமெண்ட்ரி ரீடர் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ், ரிட்டன் பை Tolstoy. Well friends, he said, I only took a horse that was tied to a sledge and I was arrested and accused of stealing. ஸோ அந்த புதுசாக வந்தவர் இருக்கார்ல, அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் குதிரையை என்ன பண்ணுறேன்னா, ஸ்லெட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பனிசறுக்கில் வண்டி இருக்குல்ல, பனிசறுக்கு வண்டி. ஸோ நான் என் குதிரையை அதில் தான் கட்டி போட்டேன். அதுக்கு போயிட்டு என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை திருடேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஐ said I had only taken it to get home quicker and had then let it go. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, நான் வீட்டுக்கு வேகமாக போகிறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் வேகமாக போயிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன்னு சொல்கிறாரு. பிசைட்ஸ் த டிரைவர் வாஸ் பர்சனல் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ என்ன சொன்னார்னா, இந்த வண்டியோட அந்த குதிரை வண்டியோட ஓனர் கூட என்னோடய சொந்தக்கார தெரிஞ்சவர் தான், என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ said இட்ஸ் ஆல் ரைட், நோ say they you stole it. ஸோ இதெல்லாம் சரிதானே, நான் என் ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ இது திருடி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஆல் ரைட், நோ say they you stole it. இது அவங்க திருடிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் ஹவ் ஆர் வேர் ஐ ஸ்டோல் இட் தே குட் நாட் ஸ்டே. ஆனால் அவங்க நான் எங்கேருந்து திருடினேன், எப்போ திருடினேன் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி திருடினேன்றதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஒன்ஸ் ரியலி டிட் சம்திங் ராங் அண்ட் ஆட் பை ரைட்ஸ் டு ஹாவ் கம் ஹியர் லாங் அகோ. நான் ஒரு காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய தப்பு பண்ணேன். ஸோ ஆக்சுவலி அந்த தப்புனால தான் நான் இங்கே வந்திருக்க வேண்டியது, இங்கே நான் முன்னாயே வந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாரு. பட் தேட் டைம் ஐ வாஸ் நாட் ஃபவுண்ட் அவுட். அந்த டைமில் நான் மாட்டிக்கலை. நவ் ஐ ஹாவ் பீன் சென்ட் ஹியர் ஃபார் நத்திங் அட் ஆல். ஆனால் இப்போ பாருங்கள், நான் ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் இட்ஸ் லைஸ், ஐம் டெல்லிங் யூ, ஐ ஹாவ் பீன் டு சைபீரியா பிஃபோர் பட் ஐ டிட் நாட் ஸ்டே லாங். அது நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பொய்ன்னு தெரிஞ்சாலும் கூட நான் சைபீரியாவில் இருந்திருக்கேன், ஆனால் ரொம்ப நாள் இருந்ததில்லைன்னு சொல்கிறாரு. சைபீரியாலேயும் போயிட்டு அவர் அரெஸ்ட் ஆகி இருந்திருக்காரு, நான் ரொம்ப நாள் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறாரு. வேர் ஆர் யூ ஃப்ரம் ஆஸ்க்ட் சம் ஒன். ஸோ அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்குறாரு. ஃப்ரம் விளாடிமிர், மை ஃபேமிலி ஆர் ஆஃப் தட் டவுன், மை நேம் இஸ் மக்கர் அண்ட் தே ஆல்சோ கால் மீ செமியோனச். ஸோ நான் விளாடிமிர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃபேமிலி அந்த டவுனில் தான் இருக்குது, என்னோடய பேர் மக்கர், என்னை செமியோனச்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. Azionov raised his head and said, tell me Semyonich, do you know anything of the merchants Akisno of Vladimir? Are they still alive? ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அக்கிஸ்னோ என்ன கேட்குறாருன்னா, செமியோனச் நீ உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணும், என்னென்னா அசியோனவ் அப்படிங்கிற மர்ச்சன்ட்ஸ் இருக்கிறாங்கல்ல, வால்டிமேரில் வாழ்ந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறாரு. Know them? Of course I do. The Azionovs are rich, though their father is in Siberia, a sinner like ourselves, it seems. ஸோ அவங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியுமே. அசியோனஸ் ரொம்ப பணக்காரவங்களாக இருக்காங்க, அவங்க குடும்ப ஃபேமிலி இப்போ நல்லா இருக்காங்க. எப்படின்னா அவங்களோட அப்பா சைபீரியாவில் இருக்கார், அதுவும் இல்லாமல் அவங்களும் நம்மளை மாதிரி பாவம் செஞ்சவங்க தான் சொல்கிறாங்க. ஆஸ் ஃபார் கிராண்டட் ஹவு டிட் யூ கம் ஹியர். ஸோ அப்போ அசியோனவ் செமியோனச் கேட்குறாரு, தாத்தா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அசியோனவ் டிட் நாட் லைக் டு ஸ்பீக் ஆஃப் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன். ஹீ ஒன்லி ஷைட் அண்ட் said, ஃபார் மை சின்ஸ் ஐ ஹாவ் பின் இன் prison திஸ் 26 years. ஸோ அசியோனவ் அவர் நடந்த கஷ்டங்களை பற்றிலாம் பேச விரும்பலை. அவர் பெருமூச்சு விடுறாரு. விட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் செஞ்ச பாவங்களுக்காக தான் 26 வருஷமாக நான் இங்கே சிறைச்சாலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் சின்ஸ் ஆஸ்க் மார்க்வர் செமியோனச். ஸோ அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறார், பட் அசியோனவ் ஒன்லி said, well I must have deserved it. He would have said no more, but his companions told the newcomer how Azionov came to be in Siberia.
ஸோ என்ன சொல்கிறாருன்னா, இவர் பெருசாக எதுவும் சொல்லிக்கல. ஆனாலும் அவங்க கூட இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரோட கதையெல்லாம் சொல்கிறாங்க, அசியானாவோட கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிக்கிறார், அசியானோ என்ன சொல்கிறாரு, ஆமாம் இது எனக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. How someone had killed a merchant and had put knife among Asianov's thing, and Asianov had been unjustly condemned. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நடந்த கதையை சொல்கிறாங்க. அவங்க கூட இருக்கிறவங்கள கம்பெனிஸ் அவங்கலாம் அசியானோவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி வேற ஒருத்தங்க கொன்று அந்த கத்தியை இவர்கிட்ட போட்டு இவரை எப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கம்பெனியன்ஸ். When Marcus Semyonovich heard this, he looked at Asianov, slapped his own knee and exclaimed, "Well, this is wonderful, really wonderful, but how old you have grown, granddad?" ஸோ அப்போ மகஸ் செமியோனஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட முட்டி போட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, உங்களுக்கு இப்போ என்ன வயசாச்சு, எவ்வளோ வயசாகிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. The others asked him why he was so surprised. ஸோ மற்றவங்க கேட்குறாங்க, எதுக்கு நீ இவரை பார்த்து இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிற, இவர் முன்னாடி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. Where he had seen Asianov before, இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்துருக்க அப்படின்னு கேட்குறாரு. பட் மார்க்கஸ் செமியோனஸ் did not reply. செமியோனஸ் எதுவுமே ரிப்ளை பண்ணலை. He only said, "It's wonderful that we should meet here, lads." ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் உங்களை இங்கே சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. These words made Asianov wonder whether this man knew who had killed the merchant. So he said, "Perhaps Semyonovich, you have heard of that affair, or maybe you have seen me before." ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அசியானவ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனுஷனுக்கு யார் அந்த மர்ச்சண்ட்டை கொன்னது, அதாவது இவர் பழி போட்டிருக்காங்கல்ல, உண்மையிலே அவரை கொன்னது யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு. ஸோ செமியோனஸ்ட் கேட்குறாரு, நீ அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, இல்லை என்ன எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. How could I help hearing? The world is full of rumors, but it's a long time ago and I have forgotten what I've heard. ஸோ நான் எப்படி கேள்விப்படாமல் இருக்கேன், ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே புறணி தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது கேள்விப்பட்டேன், நான் இப்போ மறந்து போயிட்டேன் அப்படின்னு செமியோனஸ் சொல்கிறான். Perhaps you have heard who killed the merchant, asked Asianov. சரி அது தெரியலனா விடு, அந்த மர்ச்சண்ட்டை உண்மையிலே யாரு கொண்டது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. Marcus Semyonovich laughed and replied, "It must have been him in whose bag the knife was found." சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்கிறாருன்னா, யாரை கொண்டிருப்பா, அந்த யார் பேக்கில் கத்தி இருந்துச்சோ அவன் தான் கொண்டிருப்பான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. If someone else hid the knife there, he is not a thief till he is caught. வேறு யாராவது இருந்தால் கூட அவங்கள பிடிக்கிற வரைக்கும் இவர் தானே திருடன்னு சொல்கிறார். ஸோ ஆக்சுவலி பேக்கில் கத்தி இருந்ததுனால இவர் திருடன் ஆகிட்டார், அசியானவ் திருடன் ஆகிட்டார். அப்படி இல்லைனாலும் கூட உண்மையான திருடனை பிடிக்கிற வரைக்கும் இவர் தானே திருடன் அப்படின்னு சொல்கிறாரு. And the saying is, how could anyone put a knife into your bag while it was under your head? It would surely have woken you up. அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது ஒருத்தவங்க கொலை பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிவிட்டு அந்த கத்தியை தலைக்கடியில் இருக்க பேக்குக்குள்ளே ஒழிச்சு வைக்கிற அளவுக்குமா அந்த ஆள் தூக்கத்தில் இருந்தார், அந்த யாராக இருந்தாலும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி த ட்ரூத் இஸ், இந்த செமியோனஸ் தான் கொண்டிருக்காரு, ஆனால் அவர் அதை வெளியே காமிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு. And Asianov heard this word, he felt sure this was the man who killed the merchant. ஸோ இது கேட்டதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நம்மளை இப்படி மாட்டி விட்டு நம்மளை கொன்னது இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. He rose and went away. ஸோ அவருக்கு என்ன பண்ணுறாரு, எந்திரிச்சு போயிட்டாரு. All the night Asianov lay awake. ஸோ அவருக்கு நைட்டு பூரா தூக்கமே வரல, நைட்டு பூரா முழிச்சே தான் இருக்கிறாரு. He felt terribly unhappy and all sort of images roses in his mind. இப்போ அவருக்கு ரொம்ப ஒரு சோகமாக இருக்குது, கவலையாக இருக்குது. இப்போ அவருக்கு மைண்டுக்குள்ளே என்னென்னலாம் ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க. There was the image of his wife and as she was when he parted from her to go to the affair. ஸோ go to the fair. ஸோ நீ அவங்க ஒய்ஃப் போவேணா அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த டைமில் அவங்க ஒய்ஃப் எப்படி இருந்தாங்க அந்த இமேஜ் ஞாபகம் வருது. He saw her as if she were present, her face and her eyes rose before him. ஸோ அவர் கிட்டக்கையே அவங்க ஒய்ஃப் இருக்கிற மாதிரி அவங்களோட, அதாவது யோசிச்சு பார்ப்பாங்க, அவங்க இமேஜஸ்லாம் நம்ம கிட்டக்க இருக்க மாதிரி தெரியும்ல, அந்த மாதிரி அவங்க கிட்டக்க இருக்க மாதிரி அவங்க கண்கள் அவங்க முகம் எல்லாம் தெரியுது. He heard her speak and laugh. அவங்க பேசுகிறதுலாம் கேட்குற மாதிரியே இருக்குது, அவங்க சிரிக்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியே இருக்குது. Then he saw his children. அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் குழந்தைங்களோட இமேஜஸ் தெரியுது.
ஒன் வித் லிட்டில் க்ளோக் ஆன். ஒரு குட்டி குழந்தைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு உடை உடுத்திருக்காங்க, குட்டி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அனதர் அட் ஹிஸ் மதர்ஸ் பிரெஸ்ட். இன்னொரு குழந்தைய அவங்க அம்மா கையில் தூக்கி வச்சுட்ருக்காங்க. அண்ட் தென் he remembered himself as he used to be young and merry. ஸோ அவரையே பற்றி யோசிக்கிறார். அவர் சின்ன வயசில் எவ்வளோ சந்தோஷமாகவும் கவலை இல்லாமையாகவும் இளமையாகவும் இருந்தாருன்னு யோசிக்கிறாரு. He remembered how he sat playing the guitar in the porch of the inn where he was arrested. அவர் வந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணப்போ ஒரு போர்ச்சில் உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பார்ல, அந்த இமேஜ்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. He saw in his hand the place where he was flogged, the executioner and the people standing around. ஸோ அவர் வந்துட்டு எப்படி கட்டி போட்டு அடைச்சாங்க அந்த இடத்தெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. எத்தனை பேர் வந்துட்டு இவருக்கு அக்யூஸ் பண்ணாங்க. எக்ஸிக்யூஷனர்னால் வந்துட்டு வாதாடுவாங்கள்ல, அவங்க இவரை சுற்றி இருந்த மக்கள், வாதாடுறவரை சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே இவருக்கு ஞாபகம் வருது. The chain that convicts all the 26 years of prison life. ஸோ இவருக்கு என்னென்ன நடந்துச்சு ஜெயிலில் அப்படிங்கிறது எல்லாமே இவருக்கு ஞாபகம் வருது, இந்த 26 வருஷமாக என்னென்ன நடந்துச்சுன்னு. அண்ட் ஹிஸ் ப்ரீமெச்சூர் ஓல்ட் ஏஜ், அதாவது வேகமாகவே இவருக்கு வயசாயிருச்சு இல்லை, இதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. The thought of it all made him so wretched that he was ready to kill himself. ரெச்சுனா கோவம். ஸோ இதை யோசிச்சு அவருக்கு என்ன ஆயிடுது, கோவம் வந்துடுச்சு. சரி, இப்போ நமக்கு கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சூசைட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. And it's all that villain's doing, thought Asyonov, and his anger was so great against Makar Semyonich that he longed for vengeance. ஸோ இதெல்லாமே பண்ணது அந்த வில்லன் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட கோவம் யாருக்கு எதிராக திரும்புதுன்னா, அந்த செமியோனச்சுக்கு எதிராக திரும்புது. அவரை எப்படியாவது பழி வாங்கணும்னு இவர் யோசிக்கிறாரு. ஈவன் இஃப் ஹி ஹிம்செல்ஃப் ஷுட் பெரிஷ் ஃபார் இட். ஸோ இது எனக்கே தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, அவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. He kept repeating prayers all the night. அவர் நைட்டு பூரா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கார். பட் could not get no peace. அவர் என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் அவருக்கு எந்த ஒரு அமைதியும் கிடைக்கல. During the day he did not go near Makar Semyonich nor even look at him. ஸோ அவர் பகல் டைமில் என்ன பண்ணாச்சு, செமியோனிச் கிட்டக்க அவர் போகவே இல்லை, அவனை பார்க்க கூட இல்லை. A fortnight passed in this way. ஸோ ஒரு நைட் என்ன ஆகுது, இப்படியே பாஸ் ஆகிடுது, அடுத்த நாள் பாஸ் ஆகிடுது. Asyonov could not sleep at night. ஸோ Asyonovனால இந்த நைட்டும் அவரால் தூங்க முடியல. And was so miserable that he did not know what to do. ஸோ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்றது அவருக்கு தெரியலை. One night as he was walking about the prison, he noticed some earth that came rolling out from under one of the shelves on which the prisoner slept. ஸோ என்ன பண்ணுறாரு, ஒரு நைட் அவர் தூங்கிட்டு இருக்கப்போ வாக்கிங் போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ணால் ஒரு ப்ரிசனர் வந்துட்டு அவரோட பெட்டுக்கு அடியில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, குழி தோண்டி அவரோட படுக்கை பக்கத்தில் குழி தோண்டி வச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவர் வந்துட்டு பார்க்குறாரு அவரோட ஷெல்ஃப் பக்கத்தில். he stopped to see what it is. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. சடன்லி மக்கர் செமியோனிச் crept out from under the shelf. ஸோ அங்கேருந்து யார் வரா, அதுக்குள்ளேருந்து யார் வரானா, மக்கர் செமியோனிச் அந்த ஓட்டைக்குள்ளேருந்து வெளியே வரான். அண்ட் looked up at Asyonov with a frightened face. அதாவது அவர் பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்துருச்சு. யாருக்குன்னா செமியோனிச்சுக்கு. Asyonov tried to pause without looking at him. ஸோ தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, இவன் மூஞ்சியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு Asyonov வந்துட்டு கடந்து போயிடுறாரு. பட் மார்க்கர் seized his hand and told him that he had dug a hole under the wall. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இவர் போகிறாரு, ஆனாலும் அந்த செமியோனிச் என்ன பண்ணுறான், கையை பிடிச்சி இழுத்து சொல்கிறான், நான் தான் இந்த மாதிரி வந்துட்டு குழி தோண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். கெட் ரிட் ஆஃப் த எர்த் பை புட்டிங் இட் இன்டு ஹிஸ் ஹை பூட்ஸ். அதாவது அவரோட ஹை பூட்ஸை வச்சு இதை பண்ணியிருக்காராம். அண்ட் எம்டிங் அவுட் எவ்ரிடே ஆன் த ரோட் அண்ட் த பிரிசனர்ஸ் வேர் டிரைவன் டு தேர் ஒர்க். ஸோ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணிவிட்டு வேலைக்கெலாம் இந்த பிரிசனர்ஸ்லாம் வேலைக்கு போயிடுவாங்கல்ல, போகிறப்ப என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தோண்டி வச்சுருக்கான். ஜஸ்ட் கீப் குவாய்ட் ஓல்டு மேன் அண்ட் யூ ஷால் கெட் அவுட் டூ. ஸோ அதான் அந்த என்ன சொல்கிறாருன்னா, நீ வாயை மூடிட்டு இருக்கணும், நீ வாயை மூடிட்டு இருந்தால் நீ இது மூலமாக வெளியில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இஃப் யூ பிளாப் தே வில் ஃப்ளாக் திஸ் லைஃப் அவுட் ஆஃப் மீ பட் ஐ வில் கில் யூ ஃபர்ஸ்ட். நீ யார்ட்டையாவது உளறி வச்சேன்னு வச்சுக்கோ, இவங்க என்னை அடிச்சே கொண்டுருவாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்னைய கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசியோனவ் கிட்டக்க செமியோனிச் சொல்கிறான்.
Azionov trembled with anger as he looked at his enemy. ஸோ இவருக்கு வந்துட்டு கோவத்தில் அவர் கை கால்லாம் உதறி he drew his hand away. அவர் கையை பிடிச்சிட்ருக்காங்கல்ல அந்த கையை அப்படியே தட்டி விடுறாரு. saying, I have no wish to escape and you have no need to kill me. You have killed me long ago. As to telling of you, I may do so or not, as God shall direct. ஸோ என்ன சொல்கிறாரு, நான் எனக்கு வெளியே போகணுன்னு ஆசை கிடையாது, நான் என்னை நீ கொல்லணுன்றதுக்கு எந்த அவசியமும் கிடையாது, ஏன்னா எனக்கு நீ எப்போவோ கொண்டுட்ட, நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னா நான் செஞ்சாலும் செய்யலாலும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. Next day when the convicts were let out of work, the convoy soldiers noticed that one or other of the prisoner emptied some earth of its boots. ஸோ என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் வந்துட்டு கன்விக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுத்த வேலைகளை செய்ய போயிடுவாங்க. அந்த டைமில் அந்த கன்வாய் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து பார்க்குறாங்க, என்னடா இது இங்கே ஓட்டை போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. த பிரிசனர் வாஸ் சர்ச் அந்த டனல் ஃபவுண்ட். ஸோ என்ன பண்ணுறாருக்கு, சர்ச் பண்ணுறப்ப அந்த ஓட்டையை கண்டுபிடிச்சிடுறாங்க. த கவர்னர் கேம் அண்ட் கொஸ்டின்ட் ஆல் த பிரிசனர் டு ஃபைண்ட் அவுட் ஹூ ஹேட் டக் த ஹோல். ஸோ கவர்னர், இப்போ பெரிய போஸ்ட்டில் இருக்கிற கவர்னர் வந்துடுறாரு, வந்து விசாரிக்கிறார், யாரா அதை பண்ணது அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. they all denied any knowledge of it. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. those who knew would not betray Marcus Simeonich. தெரிஞ்சவங்களும் என்ன பண்ணுறாங்க, செமியோனச்சுக்கு எதிராக பேச மாட்டாங்க. knowing that he would be flogged almost dead. ஏன்னா அவனை அடித்தே கொண்டுருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். at last the governor turned to Azionov, whom he knew to be a just man, and said. ஸோ கவர்னர் என்ன பண்ணுறாரு, அசியோனவ் கிட்டக்க என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் திரும்புகிறாரு. யூ ஆர் அ ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன், டெல் மீ பிஃபோர் காட் ஹூ டக் த கோல். நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன், நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் முன்னாடி நிற்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள் யார் அந்த கொல்லியை தோணுனது அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்துட்டு அசியோனவ் கிட்ட கேட்குறாரு. Marcus Simeonich stood as if he were quite unconcerned, looking at the governor and not so much as glancing at Azionov. ஸோ சிமியோனச் என்ன பண்ணுறான், ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறான், கவர்னரை பார்க்குறான், ஆனால் பெருசாக வந்துட்டு அசியோனவை பார்க்கல. அசியோனவ்ஸ் லிப்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ட்ரெம்பிள்டு. ஸோ இவங்க கேட்க அசியோனஸ் வந்துட்டு உதடு வந்துட்டு கையும் உதற ஆரம்பிக்குது. அண்ட் ஃபார் அ லாங் டைம் ஹீ குட் நாட் அட்டர் அ வேர்டு. ஸோ ரொம்ப நேரமாக அவர் எதுவுமே பேசாமல் நின்றுட்டுருக்காரு. ஹீ தாட், why should I screen him who ruined my life. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, நான் ஏன் வந்துட்டு என் வாழ்க்கைக்கு எடுத்தவனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். let him pay for what I have suffered. நான் என்ன பண்ணுறேன், எதுக்கு நான் அவனை காப்பாற்றணும், அவனை வந்துட்டு நான் பட்ட கஷ்டத்துக்காக அவன் வந்துட்டு கண்டிப்பாக அதை பே பண்ணி தான் ஆகணும். பட் இஃப் ஐ டெல் they will probably flog and life out of him. பட் நான் இப்போ சொன்னேன்னு வைங்களேன், அதாவது அவருக்குள்ளே பேசிக்கிறார், நான் சொன்னேன்னா அவன் அடித்தே அவனை கொன்னுடுவாங்க. அண்ட் மேபி ஐ சஸ்பெக்ட் ஹிம் ராங்லி. ஒருவேளை நான் நினைக்கிறது தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது, ஒருவேளை உண்மையிலே அந்த மர்ச்சண்ட்டை கொல்லாத இவனாக இருந்தால் நான் இவனை காட்டி கொடுத்தேன்னா இப்போ இவன் உயிர் போயிடும்ல. ஸோ என்னோடய சஸ்பெக்ட் ராங்காக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அண்ட் ஆஃப்டர் ஆல் வாட் குட் வுட் இட் பி டு மீ. இது செய்கிறது மூலமாக எனக்கு என்ன நல்லது கிடச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அசியோனவ் யோசிக்கிறாரு. வெல் ஓல்டு மேன், ரிப்பீட்டட் த கவர்னர், டெல் மீ த ட்ரூத், ஹூ ஹேஸ் பீன் டிக்கிங் அண்டர் த வால். ஸோ ஓல்டு மேன், நீங்களாவது சொல்லுங்கள், யார் வந்துட்டு இந்த ஓட்டையை தோண்டினது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அசியோனவ் கிளான்ஸ்ட் அட் மக்கஸ் சிமியோனச் அண்ட் சேட். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அசியோனவ் வந்துட்டு சிமியோனச்சை பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஐ cannot say, your honor, it's not God's will that I should tell. Do what you like with me, I am in your hands. என்னால் சொல்ல முடியாது யுவர் ஆனர்னு சொல்கிறாரு. இது கடவுளோட இஷ்டம், என்னால் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஆம் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா நான் வந்துட்டு அதை ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணணும், தண்டனை கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்றாரு. However much the governor tried, Azionov would say no more, and so the matter had to be left. ஸோ கவர்னர் வந்துட்டு என்ன தான் ட்ரை பண்ணாலும் அசியோனவ் எதுவுமே சொல்லலை. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை அப்படியே விட்டுறாங்க.
That night when Azionov was lying on his bed and was just beginning to doze. ஸோ அந்த நைட் என்ன பண்ணுறாரு, அசியோனோவ் வந்துட்டு படுத்துட்ருக்காரு அவரோட படுக்கையில் தூங்க போகிற டைமில். someone came quietly and sat down on his bed. ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து அவரோட படுக்கை பக்கத்தில் உட்காடுறாங்க. he peered through the darkness and recognized Makar. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இருட்டில் யாருன்னு கண்டுபிடிக்கிறது. யாருன்னா அது செமியோனஸ் தான். what do you want? What more do you want of me? asked Azionov. Why have you come here? ஸோ என்கிட்டேருந்து உனக்கு என்ன தாண்டா வேணும், எதுக்குடா இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அசியோனவ் கேட்குறாரு. செமியோனஸ் வாஸ் சைலண்ட். செமியோனஸ் என்ன பண்ணுறாரு, கேட்குற கேள்விக்கு ரொம்ப அமைதியாக இருக்கார். ஸோ அசியோனவ் sat up and said, what do you want? go away or I will call the guard. உனக்கு என்ன வேணும், இப்போ நீ போகலான்னு வச்சுக்கேன், நான் இங்கே இருக்கிறவங்க போலீஸை கூப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசியோனவ் சொல்கிறாரு. Makar Semyonich bent close over to Azionov and whispered, Ivan Dmitrich, forgive me. ஸோ செமியோனிச் வந்துட்டு அசியோனவ் கிட்டக்க போய் சொல்கிறாரு, ஐவன் டிமிட்ரிச் என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு. ஸோ ஐவன் டிமிட்ரிச் தான் அசியோனவோட ஃபஸ்ட் நேம். அதாவது அசியோனவுங்கிறது அவங்க ஃபேமிலி நேமு, ஐவன் டிமிட்ரிச் தான் அவரோட ஃபஸ்ட் நேம். ஸோ அவர் யாருக்குன்னு செமியோனிச்சுக்கு தெரிஞ்சிருக்கு. செமியோனிச் செஞ்ச குற்றத்துக்கு தான் ஐவன் டிமிட்ரிச்சை போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் 26 வருஷமும் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. வாட் ஃபார் ஆஸ்க் அசியோனவ். அசியோனவ் கேட்குறாரு, எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இட் வாஸ் ஐ ஹூ ஹெல்ட் த மர்ச்சன்ட் அண்ட் ஹிட் த நைஃப் அமாங் யுவர் திங்ஸ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் வந்துட்டு அந்த மர்ச்சண்ட்டை கொண்டுட்டு அந்த கத்தியை உங்களோட துணிக்குள்ளே வச்சுட்டேன், உங்களோட பேக்குக்குள்ளே வச்சுட்டேன்னு சொல்கிறாரு. ஐ meant to kill you too, but I heard a noise outside, so I hid the knife in your bag and escaped out of the window. ஸோ நான் உன்னையும் கொல்லலாம் தான் நினச்சேன், ஆனால் அங்கே வெளியில் இருக்க சவுண்டு கேட்டுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், அந்த கத்தியை வந்துட்டு உங்கள் பேக்கில் ஒழிச்சு வச்சுட்டு விண்டோ மூலமாக எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் செமியோனிச். Azionov was silent and did not know what to say. Makar Semyonich slid off the bed shelf and knelt upon the ground. ஸோ அசியோனவ் எதுவுமே சொல்லலை, ரொம்ப அமைதியாக இருக்கார். ஸோ இங்கே உட்காந்துட்டு இருக்காரு செமியோனிச். அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த பெட்டில் உட்காந்துட்டு கீழே இறங்கி கீழே முட்டி போடுறாரு. ஐவன் டிமிட்ரிச் said, he forgive me for the love of God, forgive me. ஐவன் டிமிட்ரிச் என்னை மன்னிச்சிடுங்க, நான் கடவுள் மேலே இதாக கேட்குறேன், என்னை மன்னிச்சிடுங்க. I will confess that it was I who killed the merchant and you will be released and you can go to your home. நான் தான் அந்த மர்ச்சண்ட்டை கொன்னேன்னு சொல்லிட்டு நான் போய் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்களை வந்துட்டு உங்களை வெளியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமியோனிச் சொல்கிறான். இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு டாக் said Azionov, but I have suffered for you this 26 years. Where could I go now? My wife is dead and my children have forgotten me. I have nowhere to go. ஸோ நீ ஈஸியாக பேசுவ, ஆனால் நான் உன்னால் 26 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இப்போ எங்கே போக சொல்கிறேன், என் ஒய்ஃபே இறந்து போயிருப்பா, என் குழந்தைங்களுக்கு எனக்கு ஞாபகமே இருக்காது, நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறதுக்கு எனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. Makar Semyonich did not rise but beat his head on the floor. ஸோ அவரோட தலையை வந்துட்டு அவரோட தரையில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு செமியோனிச், என்ன சொல்கிறாருன்னா, Ivan Dmitrich, forgive me, he cried. When they flogged me with the knot, it was not so hard to bear as it is to see you now. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு அழுகிறாரு. அவங்க என்னை வந்துட்டு அடிக்கிறப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு, அந்த நாட்டை கட்டி அடிப்பாங்கள்ல, அதை அடிக்கிறப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அது எவ்வளோ கஷ்டம் அதை தாங்கிக்கிறதுக்குன்னு. அதை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. Yet you had pity on me and did not tell. ஆனாலும் எனக்கு நீங்கள் இறக்கப்பட்டு எதுவுமே சொல்லலை. For Christ's sake forgive me, wretch that I am. And he began to sob. கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க, ஏன்னா நான் அவ்வளோ ஒரு மோசமானவன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு செமியோனிச். When Azionov heard him sobbing, he too began to weep. ஸோ அவர் அழுகிறத கேட்டோன்னே இவரும் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அழுக ஆரம்பிச்சிட்டாரு. Maybe I am 100 times worse than you. ஸோ அதை கேட்டவர் என்ன சொல்கிறாரு, God will forgive you, said he. ஸோ God வந்துட்டு உன்னை மன்னிச்சிடுவார், ஆனால் நான் உன்னைய விட 100 மடங்கு கெட்டவன் போல அப்படின்னு சொல்கிறாரு யாருன்னா அசியோனவ்.
அண்ட் அட் these words his heart grew light. ஸோ இவ்வளோ நேரம் தூங்க முடியாமல் ஒரு வெஞ்சன்ஸோடு இருந்தவர் இந்த மாதிரி நான் உன்னோட வந்துட்டு 100 மடங்கு கெட்டவன்னு சொன்ன உடனேயும் மோசமானவனாக இருக்கேன்னு சொன்ன உடனேயும் அவரோட மனசெல்லாம் லேசாயிருது. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு மனுஷனாக அவர் வந்துட்டு மனசில் இருக்க வெறுப்பெல்லாம் போயிடுச்சு. ஸோ அவரோட மனசு லேசாயிருது. அண்ட் த லாங்கிங் ஃபார் ஹோம் லெஃப்ட் ஹிம். வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணமே இவருக்கு போயிடுச்சு. He no longer had any desire to leave the prison, but only hoped for his lost heart to come. ஸோ இவர் ஜெயிலை விட்டு போகிற எந்த ஐடியாவும் இல்லை. இவர் இப்போ எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காருனா இவரோட சாவை நோக்கி இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. In spite of what Azionov had said, Marcus Semyonich confessed his guilt. ஸோ இது வேணான்னு தடுத்துமே செமியோனிச் என்ன பண்ணுறாரு, அவரோட தப்பை ஒத்துக்கிறாரு. But when the order for his release came, Azionov was already dead. ஸோ இவரை விடுதலை பண்ணுறதுக்காக அந்த ஆர்டர் வருதில்ல, அந்த டைமில் Azionov ஆல்ரெடி இறந்து போயிட்டார். Author information. Leo Tolstoy was born on September 9, 1828. ஸோ அவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா செப்டம்பர் 9, 1828 பிறக்கிறாரு. எந்த இடத்துலனா இன் ஜூலா ப்ராவின்ஸ், ரஷ்யா. இவர் ஒரு ரஷ்யன் ரைட்டர். He is best known for the novels War and Peace and Anna Karenina. ஸோ 1869 எழுதின வார் அண்ட் பீஸுங்கிற நாவலும் ஆனா ஹரினாங்கிற எழுத நாவல் வந்துட்டு 1877 எழுதப்பட்டிருக்கு. அந்த நாவல் வந்துட்டு இவரோட ஃபேமஸ் நாவல்னு சொல்கிறாங்க. ஆஃபன் சைட்டட் அஸ் பினாக்கிள்ஸ் ஆஃப் ரியலிஸ்ட் ஃபிக்ஷன். ஸோ இவர் வந்துட்டு தத்ரூபமான கதைகள், அதாவது ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை நடைமுறை எழுதுகிறவர். He first achieved literary acclaim in his 20s with his semi-autobiographical trilogy Childhood, Boyhood and Youth and Sevastopol Sketches. ஸோ இந்த மாதிரியான ட்ரையாலஜினா 3 இது சேர்த்து ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரையாலஜி என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காருனா சைல்ட்ஹுட், பாய்ஹுட், யூத் அண்டு செவாஸ்டோபோல் ஸ்கெச்சஸ் அப்படின்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது வந்து ட்ரையாலஜி. சைல்ட்ஹுட் ஒன்று, பாய்ஹுட் ஒன்று, செவாஸ்டோபோல் ஒன்று, யூத் அண்ட் செவாஸ்டோபோல் ஒன்று. அது வந்துட்டு இவர் 20s வந்துட்டு பெருசாக பேசப்பட்டுச்சு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. பேஸ்ட் அப்பான் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த கிரைம் அண்ட் வார். ஸோ கிரைம் அண்ட் வாரில் இவருக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரைட்டிங்கில் அவர் சொல்லியிருக்காரு. Tolstoy's fictions includes dozens of short stories and several novellas. ஸோ இவரோட ஒர்க்கு எப்படின்னா நிறைய 12 ஷார்ட் ஸ்டோரி கலந்த ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஸ்டோரி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, நிறைய நாவலாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா த டெத் ஆஃப் ஐவன் இலியச் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு, ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்ற ஒரு ஒர்க்கு, ஹஜீட் முராட் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு. He also wrote plays and numerous philosophical essays. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, எஸ்ஸேவோடு நிறுத்திடாமல், எஸ்ஸே ஷார்ட் ஸ்டோரியோடு நிறுத்திடாமல் அவர் எது வரைக்கும் போகிறாருன்னா பிளேஸ் நாடகங்களும் எழுதுகிறாரு, ஃபிலாசபிக்கல் எஸ்ஸேஸ் இருக்கும்ல, அதாவது கருத்தியல் கதைகள் அதுவும் எழுதுகிறாரு. Tolstoy died on November 20, 1910 in ஆஸ்டாபோவா, ரஷ்யா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 1910 ஆஸ்டாபோவா அப்படிங்கிற இடத்துல இறந்து போயிடுறாரு டால்ஸ்டாய். எந்த டேட்னா நவம்பர் 20. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த பீஸ் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, கற்றுக்கிட்டேன்னு எதுவுமே இல்லை, எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. ஒரு மனுஷன் வந்துட்டு எந்த தப்புமே பண்ணாமல் 26 வருஷம் ப்ரிசனில் இருந்து கடைசியில் அவர் இறந்தே போயிடுறாரு. இது யோசிக்கிறப்போ உண்மைலாம் ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. மேபி இது ஒரிஜினல் கதைன்னு சொல்லலை, பட் ஆத்தர் வந்துட்டு இதை எழுதியிருக்காரு. பட் மேபி அவுட் ஆஃப் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி யார் நடந்தாலும் அது இன்ஜஸ்டிஸ் தான். ஸோ ஒரு ஃப்ரேஸ் இருக்கும் அப்படின்னா, அது எனக்கு சரியாக தெரிஞ்சால் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதாவது 1000 குற்றவாளிகள் வந்துட்டு கூட அதாவது ரிலீஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு குற்றவாளி கூட வந்துட்டு தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1000 குற்றவாளிகள் கூட அவங்க கேஸில் வந்து எஸ்கேப் ஆகிற சுச்சுவேஷன் வந்தாலும் கூட அது கூட ஃபைன் அப்படின்வாங்க. ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸில் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உங்களோட புரிதல் இந்த லெசனில் என்ன அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். Wishing you all abundance in knowledge.